ப்ரோ நீ டிஷர்ட் மாற்றிக்க வேண்டியதானே? ஒரு தமிழ் ஜூலை வேற இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கு. சம்மனும் கூட இது ஓகே போட்டேன். வீடியோ பண்ணி பார்த்து போடுவான். ஒரு மரத்தில் ஒரு டேஸ்ட் காய். மாமி அந்த இந்த ரெட் கலர் சட்னி போண்டாலாம் வைப்பாங்களா இல்லையா? இது தமிழ்நாடு வில்லேஜ் தானே, எங்கே இருக்காத போண்டா? என்ன போண்டா இருக்கு சாப்பிடாம போண்டா சட்னிலாம் இருக்கும். அது என்னது காப்பா சாப்பிட்டா வீடா? அங்கே தமிழ் அரசாங்கம் தான் போயிருக்கு. வீடு ஆலோசனை பண்ணாங்க. குமாரே ஏன் ஒரு கண்ணுக்குட்டி வரண்டா முக்கா அது ப்ரோ நீ டிஷர்ட் மாற்றிக்க வேண்டியதானே? ஒயிட்டு வந்து கரியாயிடும். நாய் நேற்று போதில் இருந்தது. என்ன சொல்கிறா? எப்போ ஃபோன் பண்ண? இன்னும் போய் சொன்னா சுற்றி நிற்கிறான். ஃபோன் பண்ணலாம் கிடையாது அவனுக்கு. எப்போ ஓடி பண்ணால் பார்த்தா சரி. இல்லை அவன் போகாத அவனுக்கு அந்த இது போய் சொல்கிறது. அது என்ன பச்சை கொடுத்துருக்கேன் பூல் என்ன டேட்டுடாது? ஒரு படத்தில் ஆக்ஷன் படத்தில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. குத்தின்னு இருப்பான் மாதிரி. என்ன அக்கில் பார்த்துனுக்குறேன். இங்கே ஒன்று குத்திச்சா இங்கே ஒன்று குத்திச்சு. அவனும் பையன் என்ன பாய்ச்சல குத்திட்டியா? கிடையாது அந்த கோழி அப்படியா இங்கே போடு. எப்படியோ வந்து ஒரு 50 நுங்கு இருக்கும். ஒரு 20-30 வந்து சாப்பிட்டுட்டோம் நாங்கள். மிச்சம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தான். எப்போ லாஸ்ட்டு சீசன் முடியுது குமார? எப்போ முடியுது? ஜூன் வரையும் இருக்கும். அவ்வளோதான். ஒரு தமிழ் ஜூலை வரையும் இருக்கலாம். ஜூலை காட்டு வரையும் இருக்கும். அவ்வளோ ஏன் மழை பெஞ்சா முத்துது?
ஈரக்காற்று பட்டா முக்கிடும். அப்படியா? அப்போ அதுக்கு அனல் கோல்டு தானே. ஈரக்காற்றுல ஒன்றும் கோல்டு. அப்போ அதுக்கு சூடாக இருக்கணும். அப்போ தான் அது குளிர்ச்சிக்கு அது நல்லா வரும்ல. எல்லாம் முக்கிடும். போதையரா அதை துண்டத்துக்கு ஆள் இல்லை. தம்பி அப்புறம் வந்து பணக்கார இருக்கு பாரியா. இப்போ உங்களுக்கு போது வீட்டுக்கு மட்டும்தானே. எங்கள் வீட்டில் போய் கோணி வீட்டில் போய் நீ தர வேண்டா. வீட்டில் இருக்க தரேன். அது வேற அறுத்து போட்டு போயிடுறானே. மொத்தம் காயை அறுத்து போயிடுறேன். மூணு வேலை நுங்கு தான். இது எடுத்துடா. என்னடா காலில் போகப்படலையே. கீரிச்சு. போல்றாவன் ரெண்டாவது இயேசுவாக இருக்கிறாங்க. ரத்னம் சிந்தி எங்களுக்கு இது பண்ணி தரியே. இதுக்கு பங்காய் கோசம் எப்படிலாம் ஆகிக்கிறான். இந்த குழாய் இயற்கை பார்த்தியா? இந்த வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படும் அப்படின்றதுக்காக ஒரு இயற்கையே நம்மளுக்கு கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு பழங்க இது தர்பூசி, மஸ்க் மெலானு, கிர்னி பழம் இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மரத்தில் ஒரு டேஸ்ட் காய். இந்த மாதிரி வெயில் காலத்தில் இப்படிலாம் உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மரம் கொடுத்துருக்கு பற்றியா ஒரு காய். தூக்கி போட்டான். முட்டி போயிடுச்சு. முட்டி போச்சு. தூக்கி போட்டியா? பார்த்து தானே இருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. முட்டி போச்சு. முட்டி போட்டான். அந்த அப்படியே விட்டுறான் வீட்டுக்கு. வாட்டர் பற்றியா? இதுலேருந்து ஒரு தண்ணி வருதுன்னு பார்த்தா அதை காட்டு. பையன் இருக்கான்டா. பையன் அந்த பையன் யாருக்கிறேன் அவனை தான் யாருக்கிறேன். சம்மனும் கூட இது ஓகே மேடம். வீடியோ பண்ணி பார்த்து போடுவான். இந்த பணமாக பார்த்தாவே சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. பார்க்காதக்கான முடியும். ஓட்டுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இங்கேருந்து கண்டிப்பாக பண்ணாமல் இருந்திருப்பேன். நான் ஊரில் ரஸ்னா கவர் வரும் பாரு. அதை மச்சிட்டு அந்த இதில் வந்து பூக்கு போட்டு இது முல்லை வச்சுட்டு போட்டு சவுண்டு செம்மையாக வரும். பட்ட 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 பண்ணலாம். வீல் சரிங்க. இது செம்மையாக இருக்கும் சவுண்டு. இன்னும் மழை பெஞ்சிச்சு தண்ணியில் ஓட்டினா இன்னும் செம்மையாக இருக்கும். தண்ணி பயங்கரமாக அடிக்கும். அந்த சின்ன வயசு போனால் திரும்ப வருது அவ்வளோ கஷ்டம். அதனால் சின்ன வயசில் சின்ன பசங்களை நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சுருங்க ஜாலியாக. இந்த மாதிரி நுங்கு வெட்டி அதில் காரு ஓட்டுங்க எல்லோரும். அதாவது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுங்க. சூப்பராக போக நினச்சின்னு நீங்கள் போடுவீங்க. ஆனால் போவே போகாது. லூஸ் மாதிரி பேசின்னு ஈஸின்னு போடுங்களேன் 5 மில்லியன் போகும். இதுதான் ட்ரிக்கு. இப்போ ட்ரெண்டு அது. அதனால் லூஸ் மாதிரி பண்ணுங்க நீங்கள். செம்ம டைட் ஆயிடுச்சுடா குமார். நல்லா சாப்பிட்றாங்கடா. கோணி தண்ணி நல்லா இருக்குமா குமார்? எது இப்போ போகிற இடம் ஏரி தானே பெரிய. இதுக்கு போயிடுறா தேர்வு ஏரிக்கா. அதுதான் சொல்கிறேன் பெரிய ஏரி தான். கிணறுனா தண்ணி நல்லா இருக்கும்டா ப்ளூவா.
ஏரினா ஆழமாக இருக்கும் அப்படி. ஆமாம். இப்போ அங்கே யாரும் விவசாயம் பண்ணுறது இல்லைடா. ஏன் ப்ரோ? நீச்சலாம் டார்மலாக அடிப்பேன், அதை பற்றி நீ பயப்பட வேணாம். நீச்சலாம் நல்லா அடிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருமே நீச்சல் அடிப்போம். அது காட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால அது விவசாயம் பண்ணுறது இல்லை, பண்ணிங்க வருதுன்ட்டு. கணக்கு யாரும் கவனிக்காம விட்டாங்க. நல்லா கல்லுன்னு எங்கடா ஆளே காணோம், வாத்துக்கறின்னா. ரோடை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இருந்துருக்குண்டா. இது ரோடு ஃபோக்கஸ். ட்ரிப்பாக சாங் வந்து அஜித் என்ன படம்? சரி வாங்க போய் அப்துண்ணே போ. இது எத்தனை ரேடா? நாங்கள் போய் வண்டியில் எடுத்துன்னு வந்துடுறேன். எங்கே தான் போகிறோம்? இந்த ரோடே வா. 2 கோலா. இதெல்லாம் வேணாமா? அதெல்லாம் வேணாம். லைட்டாக முத்தலை, லைட்டாக முத்தலை. காட்டு ப்ரோ. டீச்சா ரெட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. இந்த காய் கலரே வந்து ஒரு ராத்திரி முன்னாடி எடுத்துருந்தா இல்லைடா. முட்டி போயிடுறா. சரிதான் போய் நம்ம தான் சாகணும். சூப்பர் காய்டா. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. கலர் காய். இது ஏன் ப்ரோ ரெட்டாக இருக்கு? கலர் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நுங்கெல்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாமா? எதுவும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. அவ்வளோ சாப்பிட்டாலும் இது நல்லா தானே இது. சைடு எஃபெக்டா? ஏதாவது வயிறு வலி போதையாட பண்ண போகிறேன் நீங்கள். அதாவது அந்த நுங்கு போட்டு தராங்கல்ல, நுங்கு போட்டு தரப்ப மேலே அந்த லேயர் இருக்கும் ஒயிட்டில், அது சாப்பிட்டாக்க வயிறு வலி வரும். அதை எடுத்துட்டு சாப்பிடும். ஐயோ, நான் ஆச்சு முறுக்கி நிற்கிறேன்னு. இல்லைடா, அது ஒன்றாவது சும்மா லைட்டாக தான் வலி, ரொம்பலாம். அது போல் மொத்தம் சாப்பிடக்கூடாது. அதுதான் டைஜஷனுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வயிறு அது நிஜமாலே பயரும் வரும். அவங்கடா கிட்டேங்கடா. அந்த மேல் காமாட்சி 3 தான். வெள்ளை வெள்ளை என்னென்ன கலர் ப்ரோ? வெள்ளை கலர் ஒன்று இருக்குது, நம்ம சாப்பிட்டோம்ல ஃபஸ்ட்டு, அது ஒன்று. இது வந்து பிங்க்கு, அப்புறம் வந்து ப்ளூ கலர். இந்த கலரில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது 3த்துல எது டேஸ்ட்டாக இருக்கும்? டேட்டூ கலரில் இருக்கும். 3த்துல எது டேஸ்ட்டு? அது ப்ளூ நல்லாயிருக்கும். ஒன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்காம மற்ற விட என்னென்ன மாதிரி இருந்துச்சா? இது எப்பவுமே நாங்கள் அடுத்த 2 வருஷம் விட்டேன். இல்லை எப்படி இவ்வளோ ஹைட்டு பற்றிச்சு உனக்கு? என்னது இவ்வளோ ஹைட்டாக கடை? அப்போல்லாம் இதுக்கு நிறைய முக்கியத்துவம் இல்லைடா. அரைப்பா இருக்கிறான்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அரைப்பாட்டோன்னே அந்த நெல் கதிரெலாம் கட்டுறதுக்கு எடுத்து போவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. மட்டையை பிரித்து கட்டுவாங்க. அப்போல்லாம் நிறைய யூஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்.
எதுவும் இல்லை, அது பாட்டுக்கு வர்றது தான். இதில் ஒன்றே ஒன்று இருக்கு பார்த்தியா? காட்டுவோம். சீனி வசா நீ ஒன்று கூட எடுத்துக்கலையா?